மதுரையில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். எல்லா ஆட்சியாளர்களுமே தேர்தலை முன்வைத்து சில திட்டங்களை அறிவிப்பது அது நடக்கக்கூடியது தான். ஆனால் இப்பொழுது கடந்த 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக முதல்ல நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்து அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் பொங்கலுக்காக ஒரு 3000 ரூபா அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அரசு ஊழியர்கள் கடந்த பல வருடங்களாக போராடி வருவது கடந்த காலங்களில் அமலிருந்த ஓய்வூதிய திட்டத்தை தவிர பெயரை மாற்றி அல்லது ஒரு புதிய பெயரில் அவர்களுக்கு எந்த விதத்திலும் பலனளிக்காத ஒரு திட்டத்தை அல்ல. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் என்று அழைக்கப்படக்கூடிய டிஏபிஎஸ் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பெரிய பலன் அளிக்கும் என்று நான் கருதவில்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம், உதாரணத்திற்கு ஒரு அரசு ஊழியர் 50,000 ரூபாய் சம்பளம் பெறக்கூடியவர்களாக உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 10% அவர்கள் இந்த சம்பளத்திலிருந்தே பிடித்தம் செய்கிறார், பங்களிப்பு எடுத்துக்கிறாங்க. 30 வருஷம் அவருடைய சம்பளத்தில் பிடிச்சிட்டு கடைசியில் அதுக்கு கணக்கு போட்டு கொடுக்கறது, இதுக்கு பேர் என்னவா இருக்க முடியும்? எனவே அது ஒரு மாதம் 5,000 ரூபா கட்டாச்சுனாலே அதே பெரிய விஷயம். அவன் குடும்பத்துக்கு ஒரு திட்டமிட்டு 5,000 ரூபா போச்சுன்னா அவனால் திட்டமிட்டு செயல்பட முடியாது, ஒரு மற்றெல்லாம் போயிடும். ஸோ இந்த திட்டம் பெரிய அளவிற்கு அரசு ஊழியர்களுக்கு பலனளிக்கும் என்று நான் கருதுகிறேன். அதைவிட இன்னொரு முக்கியமான ஒரு ஆபத்து இருக்குது. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டில் 20% பென்ஷனுக்கு போகுங்கிற ஒரு தகவல் வருதுங்க. ஏற்கனவே கடந்த 2025-26 இருக்கிற பட்ஜெட்டில் ஃபிஸ்கல் அது ஏறக்குறைய 1,06,000 கோடி ரூபா டெஃபிசிட் இருக்குது. ஆக்சுவல் ஃபினான்ஸில் 46,000 கோடி ரூபா டெஃபிசிட் வருதுங்க. அப்போது இது கொடுக்குற போது 20% இன்னும் கூடுச்சு அப்படின்னா வேறு ரோடு போட முடியாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது, எந்த விதமான திட்டமும் செயல்படுத்த முடியாது. அதுக்கு எங்கிருந்து பணம் வாங்குறது, எத்தனை கோடி கடன் வாங்குறது ஆச்சுங்களா? ஸோ இது ஒரு சேர்த்துக்குள்ள காலை வச்ச மாதிரி தெரியுதுங்க. இது நடைமுறைப்படுத்துவதற்கு அறிவிச்ச மாதிரி தெரியல. நாம் ஆட்சி இருக்க போகிறது கிடையாது, வேறு ஏதாவது ஆட்சி வந்துன்னா அவங்க கஷ்டப்பட்டுன்னு அறிவித்த மாதிரி தெரியுது. ஆனால் இதில் இந்த திட்டம் நிச்சயமாக அமல்படுத்தக்கூடிய திட்டமாக தெரியலை. ஏன்னா அதுக்குண்டான சோர்ஸஸ் இல்லை. கூடுதலாக தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் வந்தாலுடைய இந்த 20% கூடுதலான பட்ஜெட்டில் இப்போ 4 லட்சம் கோடி ஒட்டுமொத்த பட்ஜெட் அப்படின்னா திட்ட செலவுலேயே 20 சம்பளத்தில் போதும். அதுபோக பென்ஷனும் 20% கூடுற போது தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டாக கஜானா தொடை தெரியப்படும். அது மிகப்பெரிய சிக்கலாகும். இதை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உண்டான எந்த சாத்தியமே இருப்பதாக தெரியவில்லை. அதுக்குண்டான ரிசோர்ஸ் தமிழ்நாடு அரசிடத்தில் இல்லை.